என்ன பண்ண நாயம் கிடைக்கிறான் இல்லமா அது எந்த தப்பு கிடையாது ஜனங்க பண்ண தப்பு சும்மா இருக்க மாட்டேன்றாங்கம்மா புரியல நான் எங்க புளி மாத்தாண்டு எங்கன்னா ஒரு ஆய் சாப்பிட்டு நான் போறேன் சரி வந்து ஏன்டா வீடு கட்டலாம் எதுக்குடா வீடு கட்டலாம் சொந்த வீடு கட்டாண்டான்றாங்க யாரு பொதுமக்கள் இல்ல அப்புறம் என்ன பண்ண சும்மா இருக்க மாட்டேன்றானுங்க நானும் அங்கங்க கேட்டு பார்த்தோம் ஒருத்தம் கூட இடம் தர மாட்டோம் என்ன பண்ணுவா சரி ஏடா ஒரு செட்டாவது போடுறான்னா கூட கூட மாட்டேன் யாருமே பாத்ரூம் மாரி ஒரு கட்டின்னு இருந்தானோ எவனும் கூட மாட்டானா ஊர் தலைவர் கூட காட்டான் அவரும் தர மாட்டேன்றாரு கவுன்சிலர் காட்ட அவரும் தர மாட்டேன்றாரு எம்எல்ஏ கூட அவரும் தர மாட்டேன்றாரு அப்புறம் என்ன பண்ணுவா எங்க அப்ப வீடு தரனா வீடு எல்லாம் போயிடுச்சுடா அப்படின்றாங்க என்ன பண்ண சொல்றேன்னா அப்புறம் பார்த்தா நான் முயற்சி பண்ண நான் டெல்லி கவர்மெண்ட் கூட கேட்டேன் அவங்க கூட வீடுலாம் புள்ளாகி போச்சுவா கிடையாது இப்போதைக்கு இல்ல ஆமா முயற்சி பண்ண நான் அப்புறம் வாரான் ஏன் இவனுக்கு நான் கேட்டு என்ன கொய்ப்பா எனக்கு நான் சிங்க நானு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் அப்புறம் என்ன பண்ணேன் 10 பேர் என் ஃப்ரெண்டெல்லாம் சேர்த்துக்கினேன் பெங்களூரு ஹைவேஸ்க்கு இருப்பார் நடு ரோட்ல நைட் ஒரு மெத்த விட்டு கட்டிட்டமா ஒரு வண்டி இந்த பக்கம் போலாம் அந்த பக்கம் போல நின்று கிடக்குது அப்புறம் அவளை பாரு டெல்லி கவர்மெண்ட் சேரிங்க இருக்குது அட தாலியா இருக்க பையன் எவனும் இடம் கொடுக்கணும் அதுக்கு ஹைவேஸ் கட்டுவா கட்டிட்டு சேரிங்க அடங்குறான் நான் என்ன பண்ணேன் அட்ரஸ் வேற மாதிரி போட்டேன் என் வேற போட்டேன் இன்ச்சில் வேற போட்டேன் மூணாவது வீட்டுக்கு போட்டாங்க இல்ல சனினே ஒரு பேரை போடுறவங்க கூட ஒரு இனிசில் மாத்தி போடுவாங்களா போட்டுன்னா வேற தான் நான் தப்பிச்சேன் என்ன கண்டுபிடிக்கும் மூடு ஆதார் அட்டையில வேற பேர் தங்குது சரியா அதெல்லாம் சொல்ல முடியாது டெல்லி கவர்மெண்ட்டே நான் ஏமாத்துவாங்க எங்கடா கை வைக்கிற ஓ நீ நானும் பார்த்து நான் பேசுவேன் என் தம்பி கிட்ட போவாத அவன் மாசமான பையன் நம்மளை இறங்கினா கணக்கில் ஆட்டு வச்சுங்க அவங்க நான் போறேன் அவள நல்ல பையன் அவன்லாம் நீ சீண்டாது நீ தேவையில்லாதான் பேசாத இவனே என்னடா அடா கோமா டாபரு என்னடா வந்து நான் போனதா 10 பேர் பின்னாடி வரானா ஏன் என்ன நான் போன வரானா எப்படி அப்பா சாரே அப்புறம் அவன் வர மாட்டானுங்க அதுவும் ஓ தாண்டிப்பா நீ என்னம்மா கேரளா தென்னை மரம் இருக்கிறேன் கேரளா தென்னை மரம் மாத்திக்கிறியா ஒவ்வொரு இளநீர் தெரிஞ்சு வச்சிருக்கோம் இது கேரளா எது வந்தாக்கா அப்படியே இளநீர் அப்படியே சீவிட்டு குடிப்பாங்க என்னடா அப்படி ஒரு ஆசை கிடக்குற அப்படி ஒரு சின்ன ஓடியாடுறேன் அண்ணன் தெரியல உன்னை பார்த்தா வந்து பிடிக்கிற மாதிரி தோணும் பிடிக்கிற மாதிரி தோணும் அண்ணன் 10 பேர் பின்னாடியே சுத்தம் உன்னை பார்த்தா கூட பிடிக்கிற மாதிரி தோணும் நீ என்ன படி என் தம்பி கிட்ட போவாரு அதெல்லாம் மோசமான பையன் என் தம்பி சிவப்பா இருப்பான் பாத்தீங்கன்னா தூக்கி முத்தம் குத்துருவேன் அவனை பெட்ஷீட் போட்டு படுக்க வச்சுக்கிறேன் அவன் 10 வரைக்கும் தான் அமைதியா இருப்பான் ஏஞ்சிட்டான்னு வச்சுக்க நம்மள நீ தாங்க மாட்டேன் கதின்னு ஓடி போடுவேன் என்னடா சொன்னாலும் அப்புறம் இறங்கினா நீ கத்தின்னு ஓடி போடுவேன் ஐயோ அது கூட என்ன ஆச்சு
அப்படியே என் மண்டாட்டி மாதிரியே இருக்கிறேன். ஆனா எதிர்க்கு பார்க்கறதுல என் மாமியார் மாதிரி எப்படி? ஆமா டாபே எப்படியா? என்ன வெளியே வந்திருக்கேன்? யாரு உங்க ஆள் வந்துங்கிறான்? உங்க காதலன் ஆள வந்தான், தளபதி வந்துங்கிறாரு. சொல்லாம தான் மாத்தான். அதுக்காட்டி அந்த ஐயோஸ்காரன் தேடி கேட்டானா? ஐயோ என்ன தாலி? ஐயோ இதையா கேக்குற? யார் போட்டது? இல்லங்க ஆ பேக்கரி கடைக்கு போயிருந்தேன். பேக்கரி கடைக்கா? பேக்கரி கடைக்காரன் பார்த்தா பாரு. போட்டானா? உன் ராஜி நான் தெரியலமா, அவனை பாக்குறவெல்லாம் பாடுறாமா. வந்துட்டு போறான் அந்த பையன். சரி சரி அவன் வந்தான். எத்தனையாவதா? 48 வரது 49. இந்த ஊர்ல எப்படின்னா 50 அடிச்சுடு. உன்னால குதிரை கடாச்சு என்ன பாத்து வைக்கிறியா? அதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாத்து வைக்கிறது வைக்கிறேன். வந்தான் வந்தான் வந்தான். கொசுரு இறங்கடா போதும் கொஞ்சம் தூக்கி அனுப்பிங்க. ஏன்னா புதுசா தூக்காண்டா உன்னதான் அப்படித்தான் கூட்டுக்காரன் பக்கத்தில் சொல்லும். வெளியே போட்டோன்னு கம்யூனிட்டி எங்க போனான்னு தெரியல. ஒன்னும் துடுறது கூட வரலையாது. அது எங்க தான் சுத்திங்க இதை கூட்டிட்டு அதுதான் பார்த்து பொண்டாட்டி தாலி சேட்டு கல்ல வைக்க சொன்னா சேட்டு கடை தெரியாது. அம்மா கொண்டா தெரியும். போன வாரம் கூட ஒரு வாரம் அங்கதான் தங்கியிருந்தாங்க. ஏன்டா கூட்டி வைக்கிற வேலை கூட ஒரு ஒட்டியோட அதான் அம்மால வச்சு ரவி ரவி கூட்டி கூட்டி வேலை கூட பாக்குற. சரி கூப்பிடுறா. அது ஒரு கதை சொல்லு. கூப்பிடுறாங்க என்ன பண்றது? பராபர் திருவண்ணாமலை போறதில்ல. அந்த மலையெல்லாம் எந்த மலை? மலை பக்கத்துல ஒரு குன்றை பார்த்து. ஐயோ அடிக்கலாம் அடிக்கலாம் அடிக்கலாம். சண்டைக்கு போறோம். எதிர்ப்பெல்லாம் வந்திருப்பான். ஒரு வாரம் ட்ரெயின் ஏற்றி வந்திருப்பான். ஒவ்வொருத்தர் 10 பேர் தூக்கி போட்டு அடிப்பான். 10 பேர் தூக்கி போட்டு அடிக்கணும். நம்ம நாடு ஜெயிக்கும். புண்ணிக்க மாட்டேன். தெரியுங்க. உன்னை நம்புறேன், அவளை நம்பல. அனைவரையும் வச்சிருவோம். சரி சரியா நம்ம படைக்கலாம். சோப்பு அனுப்பிச்சு படகு படகுது. ஆமா ஒரு படகு 4 படகு இல்ல இல்ல சோப்பு படகு சோப்பா. ஆமா ஏமா நீ ஒரு மாதிரியா பேசுற? படகு தாலி அந்த பையா. ஐயா அந்த படம் இல்லம்மா, சொறி படம் இல்ல. எங்க போர் படை அதுக்கே போடு படகுடா படகு. நீ வேற என்னடா பேசுற? நீ வேற ஒரு மரியாதையில பேசுற? நீ வேற மரியாதையில பேசுற?
அவன் கொஞ்சம் அப்படித்தானே உன்னை பார்க்கத்தான் ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். பார்க்கத்தான் வந்தியா? என்ன சந்தேகம்? அம்மா துட்டு பார்க்க வராமல எவ்வளவு நேரமா காத்திருப்பதானே காதல் கழகி சார்பாக என்ன மறந்துட்டீங்கதானே? அதுதான் கிடையாது. 365 நாட்கள் 12 மாதங்கள் 52 வாரங்கள் 7 நாட்கள் 24 மணி நேரம் உன் நினைவோடு முதலில் என் இதயத்தை இந்த தெய்வத்தை அழைக்க முடியுமா? இல்லை மறந்தால்தான் குடிப்பதற்கு பங்கிலாம என்னங்க வாழ்க்கையில உங்களுக்காக நான் வாழ்ந்தா போதும். அவ்வளவுதான். ஆமா, நாம் இருவரும் உன்னை பார்க்கும் போது அத்தான் வீட்டில் நீங்கள் இருந்தால் உங்களை நான் மறந்திருப்பேன். நீங்க அங்க வாழ பாருங்க, அங்க வாழ பாருங்க. பாக்குறேன் டைம் கட்டில பொறுமையா தான் உன்ன சொல்றேன். நீ ஏன்டா சொல்ல இது அவங்களுக்கு நீ கூட சேர்ந்துட்டு போல அதான் கூட ஐயோ சத்தாக்கா பாருங்களே எப்படி வாங்க சிரிச்சுங்கிறவ வாங்க அந்த பொண்ணு பாருங்க தள்ளி அவனுக்கு எப்படி தெரியும்? நான் எப்படியானே தெரியாமலோ தவறு செய்து விட்டார். அதை மன்னித்து ஏற்றுக்கொள்கிற மனித இடம் அதை தெரியாமல் அதையே சொல்லுகிறேன். தர்மதே, உன்னை பார்க்கும் போது என் மனமானது எப்படி திரும்ப துடிக்கிறது. மூன்றாம் பிரபோகம் எப்படி காப்பில் போட்ட கண்ணா மாதுளை போட்டு சமந்த இளங்கள் சுப்பமுள்ள கண்கள் வில் பண்ண உருவம் 2 மாசம் முட்டை ஒரு அழகை பார்த்ததே சத்தியமாக. அது மட்டும்தான் காத்திருப்பது கண்கள் மட்டுமல்ல, என் இதயம் தான் கண்கள் உன் முகத்தை தருகிறது, இதயம் உன் அன்பை தருகிறது. எப்படி செல்ல
சாருமதி இதோ கடமைகளுக்கு பல என்ன கடமை? முல்லை நாட்டு மன்னர் படைகளை கேட்டுக்கொண்டு போர் முனையில் வழியை நிகிதப்படுத்தியிருக்கிறார். சரி. அவையால் படைகளை கேட்டுக்கொண்டு முல்லை நாடு போருக்கு செல்கிறேன். உன்னிடம் விடைபெற்று செல்லலாம் என்று ஓட்டோட்டமாக ஓடி வந்திருக்கிறேன். இதை எனக்கு எப்போ போக போறீங்க? இப்பொழுதே செல்ல வந்திருக்கிறார். இப்ப வேண்டாம். பிறகு சாப்பிட்டுக்கிட்டு சாயந்தரமா போலாம். சாருமதி, ஒரு மனிதனுக்கு உணவு எவ்வளவு முக்கியமோ அதை விட கடமை முக்கியம். இளமையில் எவ்வளவு கஷ்டப்படுகிறாலும் முதுமையில் சந்தோஷமாக வாழ்வார். இளமையில் கஷ்டப்பட வேண்டாம், முதுமையில் கஷ்டப்பட வேண்டும். சரி சரி, நீங்க சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன். நீங்க போருக்கு போயிட்டு வாங்க. ஆனா ஆனால் என்றால் அரை சொல், அதற்கு விளக்கம் அது என்ன சொல்? ஒண்ணு இல்ல மாமா, நீங்க போருக்கு போயிட்டு வாங்க, நல்லபடியா இருக்கட்டும், வெற்றி உங்க பக்கம் தான். நீங்க மட்டும் அரண்மனையில சொகுசான வாழ்க்கை வாழ்றீங்க. உண்மை. நான் எப்பொழுது அரண்மனைக்கு வர்றது, என்னுடைய ஆட்டத்தை எப்படினாக்கும் அதற்கு நேரம் காலம் நெருங்கி விட்டது சாருமதி. புரியல. முல்லை நாடு சென்று மோகன்ராஜ் சந்தித்த போரில் வெற்றி அடைந்தது நம்பிக்கை அதிகமாக ஆகையால் முல்லை நாட்டு மோகன்ராஜ் நான் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தேன். சுப்பரம் விழா. அந்த விழாவில் நாட்டை ஆனால் மணிமணி நாட்டு ஆதப்பட்டவுடன் நான் சொல்வதை போல் நான் என்ன பண்ணேன்? என் அனுபவங்கள் நான் விளக்குவேன். நான் பண்ண மாட்டேன். மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. என்னை நினைத்தால் சாதிக்க பிறந்த தெய்வம். தெய்வம் இல்லையே. எனக்கு வேறதுனா கூட பிளான் பண்ணுங்க, அந்த வேலையை செய்யறேன். உன்னால் முடியும். நான் சொல்வதை என்னை நம்ப. உனக்கு வராது வம்பு. புரிகிறதா? சரி, உங்களுக்காக அந்த வேலையை நான் செய்யறேன். ஆனா முடியுமானால் என்ன? நீங்க போருக்கு போயிட்டு வர ஒரு வாரம் ஆகுமா, ஒரு மாசம் ஆகுமான்னு சொல்ல முடியாது. உண்மைதான். எதிரிப்படை வைத்ததோடு நமது படை. ஆமாங்க, கேக்குறேன்னு தப்பா எனக்கு போறது. என்ன சந்தேகம்? இல்ல, எனக்கு ஒரு மாதிரி ஷையா feel. சாருமதி, உன் நாவினால் எது உரைத்தாலும் தடையில்லாமல் செய்யக்கூடிய ஒரு முப்படை தளபதி ஆளவன். என் இதயத்தில் முதலில் குடிகொண்ட தெய்வம் அல்லவா? இந்த தெய்வத்தை மறக்க முடியுமா? இல்லை மறந்துத்தான் இருக்க முடியுமா? எந்த தெய்வமே? நான் அதுக்காக சொல்லல. என்ன, நீங்க போருக்கு போறீங்க, ஒரு அரை மணி நேரம் ரூம்ல எடுத்துட்டு போயேன். சாருமதி, இதற்காக கலக்கம் தயக்கம் நடுக்கம் அதற்காக தாயை ஓட்டமாக ஓடி சாருமதி, காலையில் பூப்புப்பது கல்லி, மாலையில் பூப்புப்பது மல்லி, உனக்கும் எனக்கும் இரவு பூப்புப்பது இதை விட்டு செல்ல. அந்த கூகுரே குயிலும் சேவையா அடிக்குது பாட்டு. மச்சான் பாட்டு வர்றது
ஆ